வணக்கம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸில் மசாலா சப்பாத்தி வித் கடலை கறி, அதாவது கடலை சப்ஜின்னு சொல்லலாம். மசாலா பூரி நேத்திக்கு பண்ணினோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கும். அதனால தான் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போடுறேன். ரிலேட்டட் வீடியோஸில் நேத்திக்கு பூரி மாவு பிசைகிறத பார்க்க தவறுனங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பூரி மாவை ஈஸியாக இந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா நாம் சப்ஜி பண்ணுறதுக்கு போயிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், மிளகு எல்லாமே 1 டீஸ்பூன். அடுத்து 2 வெந்தயம், ரொம்ப கசந்துடக்கூடாது, சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதங்கின உடனே பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம் சேர்த்து அது கலர் நல்லா அந்த டிரான்ஸ்லூசன் கலர் சொல்லுவோம் இல்லையா, பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின தக்காளிகளை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி 2 நம்பர் சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா ஒரு பாதி வதங்குற நேரத்தில் இந்த சப்ஜிக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துடலாம். உப்பு சேர்த்த உடனே காரத்துக்கான காஷ்மீரி சில்லி பவுடரை 1 டீஸ்பூனும், தனியா ஜீரகப்பொடி தலா 1 டீஸ்பூனும், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, அது ஆப்ஷனல் தான், அதையும் நல்லா போட்டு கலந்து விடலாம். கேஸை சிம்மில் வைங்க, ஏன்னா இது உடனே அடி பிடிச்சிடும். அடுத்து ஒரு 100 கிராம் பச்சை கடலையை 20 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சு குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு இந்த அளவுக்கு வெந்த கடலையை இப்போ நாம் சப்ஜியில் சேர்த்துக்கலாம். கடலையை நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே உப்பு தேவையில்லை. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்றைக்கி நான் ஆப்ஷனலாக சேர்க்கறது பன்னீர். இந்த பன்னீர் இருந்ததுன்னா சேருங்க, இல்லைன்னா இதை விட்டுடலாம். பன்னீர் என்கிட்ட ஒரு 50 கிராம் இருந்தது, அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு இதில் சேர்த்தேன். இன்னும் கொஞ்சம் சுவை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பன்னீரை துருவி கூட சேர்த்துக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மேற்கொண்டு மசாலா எல்லாம் இந்த கடலைக்குள்ளே ஏறுறதுக்கு 2 கை அளவு தண்ணியை தெளித்து அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியும் மேலே அப்படியே வாசனைக்காக தூவி விடலாம். இப்போது கேஸை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்திகளை போட்டுக்கலாம். நல்லா மெல்லிசாக சப்பாத்திகளை எவ்வளோ பேக் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 சப்பாத்திகள் தான் நான் பேக் கொடுத்தேன். நல்லா மெல்லிசாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நல்லா நம்ம கடலைக்கறி ஜம்முன்னு ரெடி ஆகிடுத்து. கொத்தமல்லி தழையை தூவி இதை மூடி வச்சிட வேண்டிதான். நம்ம பேக் பண்ணுற வரைக்கும் இதோட ஃப்ளேவர் வெளியில் போகாமல் இருக்க. சப்பாத்திகளை நம்ம நெய்யில் அழகாக வாட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் இது தான் கொடுத்துருக்கோம். மத்தியானம் லஞ்சும் இது தான் சாப்பிட்டோம். அப்படிங்கிறதுனால நான் தட்டில் பரிமாறுற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். பட் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் எப்படி காட்டுவேன்னு. அடுத்து இதே மாதிரி இன்னொரு லஞ்ச் சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.